வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி பச்சை பட்டாணி புலாவும் அதுக்கு பொருத்தமான சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவர் குருமாவும் பண்ண போகிறோம். இந்த பச்சை பட்டாணி புலாவ் இந்த குருமாவோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டையுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை லஞ்சாகவும் சாப்பிட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரெண்டையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து இந்த பாத்திரத்தில் க்ளீன் பண்ண மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு இது கூட கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கூட நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இந்த காலிஃப்ளவர் இந்த தண்ணியிலேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் கல் உப்பும் மஞ்சளும் சேர்த்து கலந்து 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சிட்டோம்னா காலிஃப்ளவரில் உள்ள கண்ணுக்கு தெரியாத பூச்சியெல்லாம் அந்த தண்ணியில் விழுந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பட்டாணி புலாவை பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நான் இதில் நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் நெய்யும் எண்ணெயும் கலந்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இதில் 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 2 கிரீன் ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்து இதில் ஸ்லைஸ் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டால் போதும், கலர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பச்சை பட்டாணி சேர்க்கணும். இதில் 1 டம்ளர் நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்தோம். அதே டம்ளர்லேயே 3/4 டம்ளர் பச்சை பட்டாணியை இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த நெய்லையே 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கங்க. நான் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன், அதனால 1 நிமிஷம் வதக்குனா போதும். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இந்த பட்டாணி லைட்டாக சாஃப்ட் ஆகணும், அது வரையும் வதக்கிக்கலாம். பட்டாணி வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் 10-15 போல் முந்திரியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. முந்திரியை இப்போ சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், அல்லது பட்டை கிராம்பு தாளிக்கும் போது சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி லைட்டாக சாஃப்டாக இருக்குது. அடுத்து இதில் ஊற வச்ச அரிசியை தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. அரிசியையும் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வதக்கிக்கங்க. அடுத்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்த டம்ளர்லேயே 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு, மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வேக வச்சுக்கலாம். புலாவ் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இந்த சைடு குருமாவை ரெடி பண்ணிடலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி இதில் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கீர்ன ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவு கலர் மாதிரி வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. அடுத்து இதில் 2 சின்ன சைஸ் தக்காளியை விழுத அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் அதனுடைய பச்சை வாசனை போக வதங்கட்டும். தக்காளி விழுது 2 நிமிஷமாக வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள்,
2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க. இது கூட குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்ட காலிஃப்ளவரை நல்லா 2 தடவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 3 நிமிஷத்துக்கு இந்த மசாலாலேயே இந்த காலிஃப்ளவரை வதக்கிக்கங்க. இப்போ வதக்கியாச்சு. ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் 5 நிமிஷம் போட்டு வச்சுருந்தோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா 3 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. ஓரளவு காலிஃப்ளவர் வெந்திருக்கும். அடுத்து இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. காலிஃப்ளவர் வந்து வெந்து வரட்டும். காலிஃப்ளவர் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது, ஓரளவு க்ரன்ச்சியாக இருக்கணும். அந்த அளவுக்கு வேகட்டும். குருமாவில் சேர்க்குறதுக்கு தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் அரை டீஸ்பூன் சோம்பு, 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 10 நிமிஷமாக ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசா. இந்த மாதிரி கசகசா சேர்த்து அரைச்சா குருமா வந்து நல்லா டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஒருவேளை கசகசா சேர்க்கலன்னா நீங்கள் அதுக்கு பதில் 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காலிஃப்ளவர்லாம் குழையாமல் நல்லா க்ரன்ச்சியாக வந்திருக்கு. இது கூட நம்ம இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து இந்த நம்ம விட்ட தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷமாக கொதிச்சு அதனுடைய பச்சை வாசனை போய் நம்மளுடைய குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பட்டாணி புலாவுக்கு காம்பினேஷனாக சுவையான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புலாவ் நல்லா உதிராக கரெக்டாக வெந்திருக்கு. கடைசி அதில் கார்னிஷிங்க்கு நெய்யில் வறுத்த முந்திரி கொஞ்சம் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். டேஸ்டான க்ரீன் பீஸ் புலாவும் அதுக்கு காம்பினேஷனாக காலிஃப்ளவர் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.